இலை இலை ஆக்கங்கட்டக்கோ நான் தான் நெல்லையில் பேசுகிறேன் நண்பர்கள். இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அன்பண்ணன் தளபதி தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த பதிவு. ஆனால் விஜய் அண்ணனை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு 4 கோரிக்கை இருக்குது. அது என்ன கோரிக்கை, அது ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அண்ணே விஜய் அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. உண்மையாகவே நீங்கள் எத்தனையோ தோல்விகள், உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ மன வருத்தங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி விடாமுயற்சியாக ஜெயிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க தெரியுமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் கூட கேட்கலாம், என்னடா அது தளபதி விஜய் அண்ணே முதலமைச்சர் ஆட்டாரு, சார்னு கூப்பிடு, ஏன் அண்ணன் கூப்பிடுதுன்னா, நான் எங்கள் அண்ணனை நான் அண்ணன் கூட யார் கூப்பிடுவா, முதலமைச்சரானா அவங்க அதிகாரிகள் சாரும் கூப்பிடட்டும். அவர் என்னைய மாதிரி எத்தனை ஒட்டுமொத்த மக்களுக்கு அண்ணனா இருக்காரு, தம்பியா இருக்காரு, எத்தனை பேருக்கு அவர் ஒரு மனித கடவுளா இருக்காரு. இதுக்கு முன்னாடி எத்தனை நல்லது செஞ்சிருக்காரு விஜய் அண்ணன். சரியா, எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு. நான் அண்ணன் கூப்பிட்டு தப்பு கிடையாது, நான் அண்ணன் தான் அவரை கூப்பிடுவேன். விஜயண்ணே இந்த தம்பியோட ஒரு 4 கோரிக்கைண்ணே. 4 கோரிக்கை என்னன்னா, முதல் கோரிக்கை சொல்லிடுறேன். முதல்ல நாட்டில் குடிமக்கள், சரியா, குடிமக்கள் யாரை சொல்லும் தெரியும், இந்த ஒயின் ஷாப் மதுபான கடை அதை நீங்கள் கண்டிப்பாக மூடணும்னே. நிறைய சின்ன வயசு பசங்கள்லாம் மது போதைக்கு அடிமையாகி நாட்டில் எத்தனையோ ஆயுத பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். வெட்டு அது இதுன்னு நிறைய சம்பவங்கள் நடக்கு நாட்டில். சரியா, நாட்டில் யாரும் நிம்மதியாக நடமாட முடியல. 2வது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால 6 வயசுலேருந்து 60 வயசு பாட்டி கிளவி வரைக்கும் விட மாட்டேக்கானோ அவங்க வாழ்க்கையை சீரழிச்சு போடுதாங்க. வீட்டில் தூங்கிட்டு இருக்க பிள்ளைய கூட ரொம்ப ஆக்கி போடுதாங்க. இன்னும் இந்த வயிற்றுலேருந்து கருவிலேருந்து வெளியே வந்த குழந்தைக்கலாம் அதை மட்டும் இவங்க எதுவும் செய்யாமல் இருக்காங்க. சரி, அந்த மாதிரி மோசமான ஆட்களாக இருக்காங்க. இதுங்களுக்கெல்லாம் தண்டனை அரபு நாட்டில் கொடுக்க மாதிரி பெரிய தண்டனை கொடுக்கணும். 3வது இந்த படித்த இளைஞர் இருக்காங்கல்லண்ணே, படித்த இளைஞருக்கு யாருக்குமே வேலை சரியா இல்லைண்ணே. வெளியூரில் போய் வேலை பார்க்காங்கண்ணே. அவங்களெல்லாம் நல்ல ஒரு தொழில் கொடுத்து தொழில் வளம் உருவாக்கி அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கனாலே போதுன்னு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரும் வெளிநாடு போக மாட்டாங்க. 4வது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சரியா, வெளி மாநிலத்துக்காரங்க யாரும் தமிழ்நாட்டு வேலை பார்க்கக்கூடாது. நம்ம மண்ணு, நம்ம தமிழ்நாட்டை நம்ம மட்டும்தான் வேலை பார்க்கணும். சரியா, அதுக்கப்புறம் இந்த சின்ன பசங்கள்லாம் ரொம்ப மது போதைக்கு அடிமை, ரொம்ப வாழ்க்கை கெட்டு போகுது. எல்லாமே நுப்பாட்டி நல்ல வழியாக ஆக்கணும். முதல்ல தமிழ்நாடு மக்கள் கஷ்டத்தை நீங்கள் நீக்கணும். அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு வழி செய்யணும்னே. இது என்னோட கோரிக்கை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் கோரிக்கை அதுதான். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களோட அந்த தேர்தல் அறிக்கையில் முதல்ல நான் பெண்களுக்கு பாதுகாப்பு தனி சட்டம் போட போகிறேன், பெண்களுக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். நீங்கள் நிறைய செய்வீங்க, சொல்லாதையும் செய்வீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக செய்வீங்கண்ணே. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மக்களோட கஷ்டத்தை பற்றி தெரியும். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு முதல்வரில் எப்பவுமே நிரந்தர முதல்வராக இருக்கணும். தம்பியோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்ததுமே கண்டிப்பாக உங்களோட பயணம் தொடரும்னு தம்பியோட சின்ன கோரிக்கை. தவறாத யாரும் மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிட்டு மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம்.